திருவண்ணாமலை கலெக்டரேட் ஆண்ட கிழக்கு பார்த்த மாதிரி 30க்கு 34 அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஹேட்ஸ் இந்த முருகேஷ் பேசுகிறேங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஆண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் சம்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டிஎல் கைப்பிடி வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வீடு இருக்குங்க. ஒன்று வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க, ஒன்று மட்டும் தாங்க இருக்குது. 2 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் மாடலாக தாங்க கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு 20% ஆஃப் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு, மாடல் கிச்சன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து டிசைனர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் வந்து உட் கார்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குங்க. அதனால் திங்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது, க்ளீன் பண்ணாமல் இருக்குங்க. இன்னும் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு, 2 பெட்ரூம் இருக்குங்க, ஓப்பன் கிச்சன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளைவுட்டில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லா திங்ஸுமே நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இந்த வீட்டில் இருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லேயும் பின்னாடி பக்கமும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கோசரம். லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த வீட்டில் வயரிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க. அதனால் வந்து பவர் கனெக்ஷன் இல்லாதனால லைட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது 2வது வீடுங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைங்க. இந்த வீடு மட்டும் தாங்க சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. சேம் மாடலில் தான் கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமுக்கான செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைவுட் ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ப்ளைவுட் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஓப்பன் கிச்சனு. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனைட் டாப்பில் வந்து சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிச்சன் வால் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசிஸாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாடலில் தாங்க கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளைவுட் ஒர்க்கில் நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் இருக்குங்க, வெஸ்டர்ன் டைப்பில். இந்த யூனிட்லாம் ஃபிட் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டில் கபோர்டு ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. வீட்டோட அளவு வந்து 30x34. கலெக்டரேட் ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டதாங்க. வேலூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் வீட்டுக்கே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் கைப்பிடி போடுவாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பில்லர் வச்சுருக்காங்க. பில்லர் வச்சு தான் வந்து வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது. வேலூர் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டே தாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க 1000 லிட்டர் கெப்பாசிட்டியோட. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டன் ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பூச்செடி அந்த மாதிரி வச்சுக்கலாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.